எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ற ஃப்ராடு தனத்தெல்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் நிம்மதியை தேடி ஒரு இடத்துல போய் படுத்துட்டு இருக்காரு. ஏங்க நீங்க இந்த ஜீவன் போய் கல்லறையில எல்லாம் படுத்துச்சுன்னு நினைக்காதுங்க. இது பல பேரை கல்லறைக்கு அனுப்பிட்டு தான் இவர் போய் கல்லறையில படுப்பாரு. அது வரைக்கும் இந்த ஜீவன் பாத்தீங்கன்னா போய் படுக்காது. இப்போ இவர் நிம்மதியை எங்க போய் தேடிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மருத்துவமனையில. அதுவும் இவரா தேடி போல, எப்பா நீ மருத்துவமனைக்கு போய் செக்அப்லாம் பண்ணிட்டு வரணும்ட்டு நீதிமன்றம் போட்ட ஒரு ஆர்டரால மனுஷன் கதிகலங்கி போயிருக்காரு. அதாவது நீதிமன்றம் இந்த ஆர்டரை மட்டும் போடல, அது கூடவே சில பாயிண்ட்ஸ போட்டனால மனுஷனுக்கு பிபி எகிரி போச்சு. ஆஹா வசமா சிக்கிட்டோண்டா, நம்ம இனிமேட்டு சேனலை ரன் பண்ணுறது எப்படி, இனிமேட்டு பேசுறது எப்படி அப்படின்னு மனுஷன் கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே நொறுங்கி போய் உக்காந்துட்டார். ஆக்சுவலா இந்த மனுஷன்லாம் நொறுங்கி போக வேண்டிய மனுஷன் தான். ஏன்னா ஃப்ராடு 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 புரோக்கர். அதாவது காசு வாங்கிட்டு எதனா சாப்பிடுறான்னு சொன்னாலும் சாப்பிடக்கூடிய ஜீவன் தான் இது. சரி, நீங்களே ரொம்ப நாளா பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்ச நாள் வீடியோஸ் கம்மியாகி இருக்கும். இன்னொரு கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா இந்த மெயின் கோ அக்யூஸ்டுன்னு இருக்குங்க பாருங்க, ரெண்டு இவர் இந்த ஜீவன் கூடயே சுத்தின்னு இருக்கவங்க பாருங்க. அதாவது மாலத்தியும் இன்னொரு பையனும், ஒரு சின்ன பையன் நிதிஷ் அவன் பேர் நினைக்கிறேன். இந்த ரெண்டு பேர் தான் எப்பவுமே அவர் கூட வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாங்க. பட் கொஞ்ச நாளா ஒரு வாரமா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் அந்த வீடியோஸ்ல இருக்க மாட்டாங்க. ஏதோ புது பசங்க உக்காந்துட்டு இருப்பாங்க. உடனே ஒரு புரளியாச்சு, ஆஹா மாலத்திக்கும் சவுக்குக்கும் சண்டை, அதனால இவங்க கோச்சிங்னு பாத்தீங்கன்னா சவுக்கு மீடியா விட்டு வெளியில போயிட்டாங்க, ஏதோ சொத்து பிரச்சனை அப்படி. இன்னொரு சைடு என்ன சொன்னாங்கன்னா சவுக்கால மாலத்திக்கு HIV போயிடுச்சு, அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா புரளி கதைகள் ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஆக்சுவலா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நேத்து பாத்தீங்கன்னா சவுக்கு மீடியால லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது விடை பெறுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை போட்டுட்டு சேனலை இழுத்து தாப்பால் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியல, கதறி அழுதுட்டு எங்களை இப்படி பண்றாங்க போலீஸ், எங்களை அப்படி பண்றாங்க போலீஸ், இனிமேட்டு நாங்க வீடியோ போட மாட்டோம், இதுதான் எங்க லாஸ்ட் வீடியோ, மக்களே ப்ளீஸ் சப்போர்ட் அப்படின்னு அழுதுட்டு போவாங்க. பட் மானம் கெட்ட அத்தனாலே போயிட்டு வந்துருவாங்க. சோ இந்த விடை பெறுகிறோம் வீடியோ வந்ததற்கு காரணம் என்ன ஆச்சு சவுக்கு மீடியாக்கு அப்படின்றத டீடைல்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஒண்ணு இல்லைங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. டிசம்பர் மாசம் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். ஏன் கைது செய்யப்பட்டார்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹரிச்சந்திரன் அப்படின்றவரு ஒரு புகாரை கொடுக்கிறாரு. அதாவது நாங்க மனமகிழ் மன்றம் நடத்திட்டு இருக்கோம், இந்த ஜீவன் காசு கேட்டு எங்களை மிரட்டுது, உன் மேல புகாரை கொடுத்துருவேன், இல்லீகல்லா எதுனா நடத்துற அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உன்னால பாரிய நடத்த விடாத நிலைமைக்கு என்னால பண்ண முடியும் அப்படி இப்படின்னு மிரட்டி பணம் பறிக்கிறார் சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 94,000 அன்னைக்கு நைட் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. யாருக்குன்னா இந்த நிதிஷ்ன்ற பையனுக்கு டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. சோ அதன் பேரில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு இவங்களை பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண போறாங்க. அரெஸ்ட் பண்ண போகும்போது இவரு உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு மேல லாக் பண்ணிட்டு டோரை திறக்க மாட்டேனாரு. அப்புறமா நீதிமன்றமே பாத்தீங்கன்னா நீங்க வீட்டை போய் சர்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு நீதிமன்றமே உத்தரவு போட்டுச்சு. அதன் பேர்ல தான் பாத்தீங்கன்னா டோரை உடைச்சுக்கிட்டு போனாங்க. சோ இந்த ஒரு கம்ப்ளைண்ட் பேர்லயும் அரெஸ்ட் ஆனாரு. இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரை மிரட்டினாரு. ஒரு படம் ப்ரொடியூசர் கிட்ட காசு கேட்டு மிரட்டின தொடர்பாகவும் இன்னொரு எஃப்ஐஆரும் பதிவு செஞ்சு இந்த கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் டிசம்பர் மாசம் ஜெயிலுக்கு போனார். மனுஷன் மேல 1008 கேஸ் இருக்குங்க, கஞ்சா கேஸ் வேற இருக்கு. அதெல்லாம் முன்னாடி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேஸுக்காக தான் டிசம்பர் மாசம் உள்ள போனாரு. கொஞ்ச நாள் உள்ள இருந்தாரு. ஆக்சுவலா இதுல கோ அக்யூஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மாலத்தியும் நிதிஷ்ன்ற பையனும் தான் கோ அக்யூஸ்டாவும் சேர்த்திருக்காங்க. அண்ட் அந்த சவுக்கு மீடியால இருக்கிற சில பேர், அவங்க பேர் தெரியலன்றதுக்காக அண்ட் அதர்ஸ் போட்டிருப்பாங்க, சவுக்கு மீடியா ஸ்டாஃப்ஸ் கூட போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ணி சில டைம் ரிஜெக்ட் ஆகி லாஸ்டா பெயில் அப்ளிகேஷனும் ஓகே பண்ணிட்டாங்க. அந்த பெயில் அப்ளிகேஷன் ஓகே பண்ணும்போது நீதிமன்றத்துல சவுக்கு சங்கர் கேட்டது என்னன்னா, அதாவது அவங்க அம்மா மூவ் பண்றாங்க அப்ளிகேஷனை, என்ன கேட்டிருக்காங்கன்னா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, என் பையன் பாவம், என் பையன் அப்பாவி, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போகிட்டு இருக்கு, அவன் ஜெயிலுக்குள்ள இருந்தா எப்படி ட்ரீட்மெண்ட் பாக்குறது, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் செத்துக்கிட்டு போயிட போறான், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அப்படின்னு உடனே நீதிமன்றமோ எஸ் ஓகே கன்சிடர் பண்ணிக்கிறோம் நாங்க, அதனால கன்சிடர் பண்ணி பெயிலும் கொடுத்துட்டாங்க. அண்ணன் பார்த்தனா உள்ள இப்படி இருந்திருப்பாரு, வெளியில வரும்போது ஏய் நான் சிங்கண்டா இனிமேட்டு பறக்க விடுறேன் பாடுறா இந்த அரசாங்கத்தன்னு அண்ணன் வெளியில வந்துட்டாப்ல. எப்பவுமே நடிச்சு தானே வெளில வருவாரு, அண்ணன் வெளில வந்துட்டாப்ல. இந்த வாட்டி வெளியில வரும்போது பெயில் அப்ளிகேஷன் அவங்க நார்மல் கண்டிஷன்ஸ் தான் போட்டாங்க.
ஆக்சுவலா இது வந்து எல்லா கோர்ட்லயுமே வந்து ஒரு பெயில் அப்ளிகேஷன் வரும்போது வெளியில விடும்போது இந்த மாதிரி நார்மல் கண்டிஷன் தான் போடுவாங்க. அதை தான் இந்த வாட்டியும் போட்டாங்க. அப்பா நீங்க வந்து எந்த வெளிநாட்டுக்கும் பறந்து போக கூடாது, நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு வந்து முழு ஒத்துழைப்பு தரணும், அதே மாதிரி விட்னஸ் இல்ல கம்ப்ளைண்ட் பார்ட்டியை எதுவுமே நீங்க டேம்பர் பண்ணக்கூடாது, மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயில்ல விடுவாங்க. அதே மாதிரி சவுக்கு சங்கரும் வந்துட்டாங்கிறதுங்க. இதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா அண்ணன் வந்து வெளியில வந்துட்டாப்ல, அண்ணன் வெளியில வந்த உடனே ஒண்ணு வாயை மூடி நின்றுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பெயில் கொடுத்திருக்கிறது மெடிக்கல் ரீசனை வச்சுதான் உங்களுக்கு பெயில் கொடுத்திருக்காங்க. ஆனா அண்ணன் வெளியில வந்தோம் அடங்கவில்லை. தொடர்ந்து வீடியோக்களை மட்டும் ஜாலியா என்டர்டைன்மெண்டா சிரிச்சின்னு கிரிச்சின்னு வீடியோ போட்டு இருந்தாரு. அதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்றாருன்னா நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. ஐயா நீங்க வந்து மெடிக்கல் ரீசனால இந்த மனுஷனுக்கு பெயில் விட்டீங்க, ஆனா இந்த மனுஷன் வெளியில வந்ததுல இருந்து நாங்களும் பாக்குறோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே வாட்டி தான் ஐயா போயிருக்காரு. அதாவது சீரியஸ் கண்டிஷன் சொல்லிட்டு ஒரே வாட்டி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஆனா இந்த ஜீவன் உக்காந்துக்கிட்டு டெய்லியும் வீடியோ போட்டுட்டு இருக்கு. ஆனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போக மாட்டாரு. சோ எங்களுக்கு வந்து இதுல டவுட் இருக்கு அப்படின்னு ஒரு ரீசன். இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த கைது நடக்கும் போது போலீஸ் வந்து அவர் போனை தேடிட்டு இருந்துச்சு. எங்க இருக்கு போன் எங்க இருக்கு போன் தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஜீவன் அதை ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா வந்த பிறகு எது பெயில்ல வந்த பிறகு எங்க இது நல்லா கேட்டுங்க. இப்போ ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த கத்திய போலீஸ் ஆப்வியஸ்லி தேடும். ஏன்னா அது வந்து ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை வந்து நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். அதை கலெக்ட் பண்ணதுக்கு போலீஸ் தேடுது. அந்த டைம்ல அந்த கொலைகாரன் பெயில்ல வந்துட்டு கத்தி எடுத்து வச்சுக்கினே போலீஸே இந்த கத்தியை தானே நீ தேடிட்டு இருந்த, பாத்தியா நான் எவ்வளவு பெரிய கெத்தான ஆளு பாத்தியா அப்படின்ட்டு தென்னாவுட்டா வீடியோ போட்டா காவல்துறை சும்மா இருக்குமா? இல்ல நீதிமன்றம் தான் சும்மா இருக்குமா? சோ இவங்க என்ன ஆட் பண்றாங்கன்னா எங்க நாங்க அந்த போலீஸ் அந்த போனை தான் நாங்க தேடிட்டு இருந்தோம், அதுல இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த டிரான்சாக்சன் டீடைல்ஸ் எல்லாம் நாங்க எடுக்கணும், வேற எங்கன்னா டிரான்சாக்சன்ஸ் போயிருக்கா, இவர் போன்ல இருந்து அந்த கால்ஸ் எல்லாம் போயிருக்கா, சோ நாங்க வாட்ஸ்அப் சாட் நிறைய ஆராய்வாங்க. அவங்க வந்து சைபர் கிரைம் டீம் இருக்கும், நிறைய ஆராய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆராயறதுக்கு எங்களுக்கு போன் இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஜீவன் போனை மறைச்சு வச்சுட்டு இப்போ வெளியில வந்து வீடியோல கெத்தா போன் எடுத்து காட்டுறாருங்க. பாரு போனு இதை தானே தேடுன அப்படின்ட்டு கெத்தா பேசுறாருங்க ஐயா. இதை என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஐயா அப்படின்ட்டு காவல் ஆய்வாளர் வந்து ஒரு கேஸ் போடும்போது நீதிமன்றம் வந்து அதை எடுக்குது. அதாவது நீதியரசர் வேல்முருகன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கை எடுக்கிறாரு. அப்போ வந்து நம்ம சவுக்கு சங்கர் உடனே உஷாராயிட்டாரு. ஆஹா இது போறத பார்த்தா நம்ம பெயில கேன்சல் பண்ணிடுவாங்க போலியே, அடே எதனா யோசிரா, வித்தியாசமா யோசிரா. ஏன்னா அவங்க கேட்கறது நியாயம் தாங்க. ஏன்னா மெடிக்கல் ரீசன் சொல்லிட்டு வெளில வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டாரு, வீடியோ ஒண்டி போட்டு இருக்காரு. எங்க போன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அந்த போனை வச்சுக்கின்னு சீன் போட்டு இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா நாங்க வழக்குல வந்து ஆக்சுவலாவே அப்படி இருக்கக்கூடாது. வழக்குல கோ அக்யூஸ்ட்னு ஒரு 2-3 பேரை சேர்த்திருக்கோம். அவங்கள நாங்க அரெஸ்டும் பண்ணல. அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஏபிக்கு மூவ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஜாலியா அவரு கூட சேர்ந்துன்னு ஒட்டி உறவாடின்னு இருக்காங்க, கொஞ்சம் இதை கவுனிங் ஐயா அப்படின்ட்டு அவங்க வழக்கு போட்டாங்க. அதற்கு நீங்க பெயில கேன்சல் பண்ணணும்னு வழக்கு போடுறாங்க. இதுதான் மெயின் சாரம்சம், பெயில கேன்சல் பண்ணுங்க இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒண்ணு. அண்ணன் போய் ஆஜராகும் போது நீதியரசர் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து ஒரு பிஎஸ் தான் நடப்பீங்கன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அதாவது இவரோட கவுன்சில் சவுக்கு சங்கரோட கவுன்சில் வந்து நீங்க ஒரு பாரபட்சமா நடப்பீங்கன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு நீதியரசர்கிட்டே கேட்டிருக்காங்க. நீதியரசர் உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுனது கூடாது, வேணா நீ வேணா சிஜே கிட்ட மூவ் பண்ணிக்கணும். உன்ன சிஜே கிட்ட போயிட்டும் வந்திருக்காங்க. சிஜே என்ன சொல்லியிருக்காருன்னா, வழக்கு எடுத்தா அவர் ஒன்றும் நடத்தவே இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் மேல பழிய போறீங்களே, இந்த மாதிரி பழியெல்லாம் போடக்கூடாது, அவர் வழக்கை நடத்தி முடிக்கட்டும், அதுல உங்களுக்கு எதுனா பாரபட்சமா தெரிஞ்சு அதுக்கப்புறமா வேணா என்கிட்ட வாங்க, அது வரைக்கும் வரக்கூடாது அப்படின்னு சிஜே சொன்னதா ஒரு கருத்து வந்து வந்துட்டு இருக்கு. அப்புறமா தான் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதியரசர்கிட்ட இந்த வழக்கு வந்துச்சான். இந்த நீதி அரசரும் உட்காந்து பொறுமையா எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காரு. நீ எதுக்கு பெயில் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண, மெடிக்கல் ரீசன் தானே சொல்லிட்டு மூவ் பண்ண, அப்புறமா ஏன் வந்து நீ வந்து சரியாவே ஹாஸ்பிட்டலுக்கு போல, செக்அப்லாம் போயிருக்கணும்ல அப்படின்னு ஒண்ணு. நம்ம புரோக்கரும் தெரியாதவங்களுக்கு பொய்க்கு மேல போய் தான் விட்டுருப்பாரு. ஐயா நான்லாம் வந்து செக்அப் ரெகுலரா தான் போயிட்டு இருக்கையா, அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாதுயா அப்படி இப்படின்னு நம்ம ஆள் வந்து புருடா விட்டுருக்காரு. இதை கன்சிடர் பண்ண நீதி அரசு என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டு நீதி அரசர் ஒரு ஆர்டர் போடுறாரு.
அந்த ஆர்டர் தான் ஒரு சிக்கலான ஆர்டர். நீங்க நினைப்பீங்க என்னப்பா பெயில கீழே கேன்சல் பண்ணிட்டாரா அப்படின்னு நினைப்பீங்க. நீதியரசர் அங்கதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே வச்சிருக்காரு. என்னன்னா நீதியரசர் என்ன பண்ணிருக்காருன்னா பெயில கேன்சல் பண்ணல. நீ இவ்வளவு தப்பு பண்ணிருக்கையா, உனக்கு கொடுத்த பெயில கேன்சல் பண்றியா அப்படின்னு கேன்சல் பண்ணியிருந்தாருன்னா உடனே உனக்கு என்ன தெரியுமா சொல்லிருப்பானுங்க, 200 ரூபாய் ஊப்பி ஜட்ஜி வந்து நீ 200 ரூபாய் வாங்கிட்டாரு அப்படின்னு புருடா விட்டு இருப்பானுங்க. இதே வந்து நீதியரசர் ஓகே உங்க மேல தப்பே இல்ல நீங்க நல்லவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீதி வென்றது அப்படின்னு போடுவானுங்க. இது அந்த டீம் தான். சோ நீதியரசர் என்னன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வைக்கிற மாதிரி நீதியரசர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றது எங்களுக்கு தெரியுது, நாங்களும் ஏத்துக்கிறோம், உங்க பெயில கேன்சல் பண்ண வேண்டிய நோக்கமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு தான் ஒரு செக்கை வைக்கிறார். அவர் ஒரு ஆர்டர் தராரு, அதாவது பெயில கேன்சல் பண்ணல நீங்க பெயிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸை ஒண்டி போடுறாரு. அந்த கண்டிஷன்ஸ் தான் இங்க வந்து மிகப்பெரிய சிக்கல் ஆகிடுச்சு. அதாவது அந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கை பற்றியோ அதாவது இந்த வழக்கை பற்றியோ இல்ல வேற ஏதாவது நீங்கள் தொடர்புடைய வழக்கை பற்றியோ பொதுவெளியில் நீங்க விவாதிக்க கூடாது. இந்த கேஸா இருக்கட்டும் இல்ல எதனா கேஸ் நீங்க தொடர்புடைய கேஸா இருக்கட்டும் எதையும் நீங்க விவாதிக்கவே கூடாது. அதாவது சோசியல் மீடியால கூட நீங்க பேசக்கூடாது, அதை பத்தியே நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டாரு. இப்ப அந்த போன் எல்லாம் எடுத்து காட்டினாரு பாருங்க, அது மாதிரிலாம் காட்டியிருக்க கூடாது அப்படின்றத மீன் பண்ற வகையில தான் இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு. நீங்க வந்து விவாதிக்க கூடாதுன்ட்டாரு. இதுல இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பிரச்சனை தான், செகண்ட் கண்டிஷன் தான். அதாவது இப்ப வந்து இந்த மாலத்தி நிதிஷ் எல்லாம் கூட இல்ல சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. இவங்க ஏன் இவ்வளவு நாளா இந்த சேனல்ல வந்து ஒர்க் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கண்டிஷனால தான். இந்த ரெண்டாவது கண்டிஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய கோ அக்யூஸ்டு கூட, அதாவது கோ அக்யூஸ்னா யாருன்னா இந்த மாலத்தி நிதிஷ் அண்ட் சவுக்கு மீடியா ஸ்டாஃப் அதர்ஸ்ல வச்சுக்கோங்க, இவங்க கூட எந்தவித தொடர்பும் வைத்து கொள்ள கூடாது. அதாவது நீங்க யாருமே கம்யூனிகேஷனே பண்ணிக்க கூடாது த்ரூ எனி மீன்ஸ். நீங்க டெலிபோன்லயோ மெசேஜ்லயோ கிசேஜ்லயோ எதுலயும் கூட நீங்க பேசிக்க கூடாது, உங்களுக்குள்ள எந்த கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது. அதுல கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அவர் என்ன பண்றாருன்னா த்ரூ தேர்ட் பார்ட்டி ஆல்சோ. இப்ப இந்த சிக்கலை நான் அப்புறமா விவரிக்கிறேன் உங்களுக்கு. த்ரூ தேர்ட் பார்ட்டி ஆல்சோ நீங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கண்டிஷன். அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பெயில்ல உங்களுக்கு கிராண்ட் பண்றாங்கல்ல, பெயில் கிராண்ட் பண்ணும் போது என்ன கண்டிஷன் போடுறாங்களோ அந்த கண்டிஷனை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம இன்கேஸ் ஃபாலோ பண்ணலன்னா நம்ம பெயில ரத்து செய்வதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. சோ ரெண்டாவது கண்டிஷனா இதை போட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கேஸ பத்தியோ கீச பத்தியோ எதை பத்தியோ நீங்க பேசக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன் உங்க கோ அக்யூஸ்டு கூட நீங்க எந்தவித தொடர்பும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் கண்டிஷனா உங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணணும். சரியா, நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு போட்டாங்க. இப்போ இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இவர் இந்த நீதியரசர் வச்சிருக்கிற இன்னொரு செக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்றியா இல்லையான்ட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். ஏன்னா காவல்துறை வந்து சொல்றாங்க நீ வந்து பெயில்ல வந்ததுக்கு பிறகு ஒரே வாட்டி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க, சரியாவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறியான்னு தெரியல, ஆனா வந்து நீ பெயில் வாங்குறது மெடிக்கல் ரீசனால தான் வாங்கியிருக்க. சோ எனக்கு காவல்துறை சொல்வது உண்மையா இல்ல நீங்க சொல்வது உண்மையா, உங்களுக்கு உண்மையாலே உடம்பு சரியில்லையா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஆகணும். சோ நீங்க என்ன பண்றீங்க மிஸ்டர் சவுக்கு சங்கர், உங்களுக்கு இது ஏங்க இந்த கேஸ் வந்து 23ஆம் தேதி வருது, ஜனவரி 23. ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு இந்த விவரம் தெரிஞ்சிருக்காது. எல்லாருமே சண்டே கிண்டே போட்டுட்டு கோச்சிங் போயிட்டாங்களா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சோ இது 23ஆம் தேதி அவர் போட்ட ஆர்டர். அதனாலதான் கொஞ்ச நாளா வந்து இவங்க எல்லாம் ஒத்துமையா இல்ல ஒன்னா இல்ல இவர் புது பசங்களை வச்சு வீடியோ போட்டிருந்தாரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்காராம். அவர் என்னென்ன ஆட் பண்ணிருக்காரான்னு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் நீங்க என்ன பண்றீங்க, போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல செக்அப் எடுக்கிறீங்க, அது எங்களால ஆராய முடியாது அதுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்ட்டு. சோ நீங்க என்ன செய்றீங்க, பிப்ரவரி 2 வரைக்கும் நீங்க நல்ல மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கோங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ள என்னென்ன நோய் இருக்கு, என்னென்ன டிசீஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எல்லாத்தையும் ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் ஒன்னு எடுத்துட்டு பிப்ரவரி 2ஆம் தேதி நீங்க என்ன பண்றீங்க, அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு போய் ராஜீவ் காந்தியில ஜிஹெச் இருக்காருல அந்த டீன் கிட்ட நீங்க அந்த ரெக்கார்டை சப்மிட் பண்ணுங்க. அந்த ரெக்கார்டை they will go through, அப்புறமா அவங்க 3ஆம் தேதி அந்த ரெக்கார்டை எங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. then I'll come to a conclusion.
நீதிபதி எவ்வளவு பெரிய செக்க வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா அவர் கேட்டது கரெக்ட் தானே. ஒரு எப்ப பிரச்சனைன்ற அந்த பிரச்சனை உண்மையானு எனக்கு தெரியணும்ல. எல்லாரும் பொய் சொல்லிட்டு பெயில் அப்ளிகேஷன் வாங்கி வந்துட்டா தப்பு இல்லைங்க. அதனால நான் கேட்கிறேன், நீங்க இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு ஜிஹெச்ல எடுத்து போய் கொடுங்க. அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு அதோட உண்மை தன்மையை அவங்க ஆராய்வாங்க. அவங்க ஆராய்ஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்கிட்ட எடுத்துட்டு வருவாங்க. அப்புறமா நம்ம வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் க்ளோஸ் பண்ணிருக்காரு. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டரை பயந்து தான் சவுக்கு சங்கர் அண்ட் டீம் வந்து ஒன்னா வீடியோ போடல. பிகாஸ் செகண்ட் கண்டிஷனே என்ன, நீங்க யாரும் கம்யூனிகேட் பண்ணிக்க கூடாது, த்ரூ எனி மீன்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்க கூடாது. சோ யாருன்னா 3 பேர், இவங்க 3 பேரை ஒன்னா பார்த்து போலீஸ் ஒரு போட்டோ எடுத்துட்டு கூட போயிட்டு ஜட்ஜ் ஐயா கிட்ட கொடுக்கலாம். ஜட்ஜ் ஐயா நீங்க கண்டிஷன் போட்டீங்க, ஆனா இவங்க 3 பேர் இன்னும் பேசின்னு தான் இருக்கிறாங்க, சுத்தின்னு தான் இருக்கிறாங்க, ஜாலியா தான் இருக்கிறாங்க ஐயா, கொஞ்சம் இதை பாத்துக்கோங்க ஐயா அப்படின்னா அவரு பெயில கேன்சல் பண்றதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு இவருக்கு. அது சவுக்கு வந்து தெரியாம பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அதுல கிளீனா மென்ஷன் பண்ணிருக்காங்க, த்ரூ தேர்ட் பார்ட்டி ஆல்சோ கம்யூனிகேஷன் நடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு வாரமா வேற பசங்களை வச்சுதான் வீடியோ போட்டிருந்தாரு. அப்ப வந்து மாலத்தி அவர் கூட இருந்துச்சோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரமா வேற ஒரு 2 பசங்களை வச்சு வீடியோ போட்டு இருந்தவரு நேத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்களா, விடை பெறுகிறோம் அப்படின்ட்டு இந்த பையன் கோ அக்யூஸ்ட் இருக்கான் பாருங்க, நிதிஷ்குமார். இந்த நிதிஷ்குமாரை வச்சு அந்த வீடியோ போட்டிருக்காரு. எஸ், அவங்க சொல்லலாம், அவங்க தரப்புல சொல்லுவான், நிதிஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எங்கேயோ எடுத்துட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணாரு, அப்புறமா தான் நாங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம் எங்க சேனல்ல, இல்லைன்னா எங்க சேனலோட அட்மின் ரைட் வந்து நிதிஷ்குமார் கிட்ட இருக்கு, அவர் போட்டாரு. பட் த்ரூ எனிவே ஒரு கம்யூனிகேஷன் நடந்திருக்குமா நடந்திருக்காதா? அட்லீஸ்ட் சவுக்கு சங்கர் கிட்ட அண்ணா நான் பேசி இந்த வீடியோ அனுப்புறேன் நீங்க போட்டுருங்க. அப்படி இல்லையா, சவுக்கு சங்கர் கிட்ட அண்ணா இந்த மாதிரி நான் வீடியோ பேசிருக்கேன் நான் போடட்டா, என்கிட்ட ரைட்ஸ் இருந்தா நான் போடட்டா. சோ எதுனா ஒரு வகையில இந்த கம்யூனிகேஷன் இவங்களுக்குள்ள நடந்து இருந்தனாலதான் அந்த சேனல்ல அந்த வீடியோ அப்லோட் ஆகியிருக்கு. பிகாஸ் that belongs to சவுக்கு மீடியா. சவுக்கு மீடியானா it belongs to சவுக்கு. சோ அவரோட பெர்மிஷன் இல்லாம அங்க எதுவும் நடக்காது. சோ அங்கேயும் வந்து இவர் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளார். சோ காவல்துறை இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு போய் திருப்பி நீதிமன்றத்துல கேட்கும், ஐயா இவங்க பேசிட்டு இருக்காங்க, இன்னொன்னு ஐயா அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் பாருங்க எல்லாமே ஃபேக் ரெக்கார்டு, இவர் பெயில் வாங்குறதுக்காக மட்டும் இப்படி பொய் சொல்லி வாங்கியிருக்காரு ஐயா அப்படின்னு காவல்துறை போய் நிக்கதான் போது இவரை தூக்கி திருப்பி ஜெயிலுக்குள்ள தள்ளதான் போறாங்க. எங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தான் மிஸ்டர் சவுக்கு சங்கர். எல்லா இடத்துலயும் போய் வாய வைக்கிறது, எல்லா இடத்துலயும் ஏழ்றைய கூட்டுறது, எல்லாரையும் மிரட்டுறது, மிரட்டி காசு வாங்குறது. இந்த புரோக்கர் தொழிலை பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு ஜெயிலு தான் உண்மையான பிளேஸ். நீங்க வந்து மீடியா வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க ஆக்சுவலா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, கத்தி எத்து குத்துனா மட்டும்தான் குற்றம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ஒருத்தனை மனசளவுல சாவடிக்கலாம் தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? மனசளவுல சாவடிக்கலாம், மனசளவுல ஒருத்தனை டார்ச்சர் பண்ணலாம், பணம் கேட்டும் டார்ச்சர் பண்ணலாம், இதை பண்ணலன்னா இது பண்ணிடுவோம் டார்ச்சர் பண்ணலாம். அந்த மென்டல் ஆகினியே வந்து மிகப்பெரிய கொலைக்கு ஈக்குவல் தான், அதுவும் குற்றம் தான். அந்த குற்றத்தை செஞ்சுட்டு வந்த மனுஷன் தான் இது. அந்த பட ப்ரொடியூசரு பெனாட்லாரு, நானு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு காசு போட்டு இந்த படத்தை எடுத்தோம், ஆனா ஒரே வீடியோல எங்க படத்தோட பிசினஸே இந்த மனுஷன் காலி பண்ணிட்டாரு. அதாவது அஜய் வாண்டியார் அதுல நடிச்சிருக்காரு போல, அஜய் வாண்டியார் நடிச்சனால அது வந்து கஞ்சா பணத்துல உருவாக்கப்பட்ட படம் அப்படின்னு ஒரு இதை போட்டுட்டு அத ஒரு ப்ரொடியூசர் போன் போட்டு, ஐயா அந்த வீடியோவை மட்டும் எடுத்துருங்க, எடுக்கலன்னா எங்க பிசினஸ் ஸ்பாயில் ஆகுதியான்னு கேட்டா அதுக்கு காசு கேட்டு மிரட்டி இருக்காரு மனுஷன். சோ இப்படி டார்ச்சர், ஒருத்தர டார்ச்சர். இந்த சைடு அந்த ஹரிச்சந்திரன்றது வந்து சைதாப்பேட்ல அவரு கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி ஏதோ பாரு பப் ஏதோ வச்சுன்னு போறாரு. நீ உங்ககிட்ட துட்டு இருந்தா பர்மிஷன் வாங்கி நீயும் வச்சுக்கிட்டு போ. அதை விட்டுட்டு ஒரு தொழில போயிட்டு மிரட்டி பணம் பறிக்கிறது, அந்த பணம் பறிக்கிற கும்பல் தான் இந்த கும்பல் இன்னைக்கு. அதனாலதான் நீதிமன்றம் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அந்த கண்டிஷனை 10 out of ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடாது. அதாவது போனை எடுத்துன்னு வந்து இவர் எப்போ வீடியோல காட்டினாரோ அதுவே மிகப்பெரிய தப்பு. போலீஸே நீ தேடிட்டு இருந்தது இந்த போனு தானே, இதோ பாத்துக்கோ, அதுவே மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரியே பண்ணக்கூடாது. இப்போ நீதிமன்றம் ஒரு கண்டிஷன் போட்டு இருக்கு, நீ இவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட கனெக்ஷன் வைக்க கூடாதுன்னா கனெக்ஷன் வைக்க கூடாதுதான். ஆனா இந்த மனுஷன் பேசாம இருந்திருப்பாருன்றீங்களா நீங்க? கண்டிப்பா இவரோட கால் ரெக்கார்டிங் இல்ல அவங்க அம்மாவோட கால் லிஸ்ட் இல்ல பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட கால் லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா இங்க இருந்து மாலத்தி கிட்டயும் பேசிருப்பாரு, இங்க இருந்து நிதிஷ் கிட்டயும் பேசிருப்பாரு. இல்லன்னா அந்த பையன் கண்டிப்பா வீடியோ போட்டு இருக்க மாட்டான்.
சோ நீதிமன்றமாவது ஆணியாது நான் பண்ணுறத தாண்டா பண்ணிட்டே இருப்பேன்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிறவர் தான் இந்த சவுக்கு சங்கர். ஆக்சுவலா 23rd வந்து பெட்டிஷன் போச்சு பாருங்க, பெயில கேன்சல் பண்ணுங்கன்னு அந்த காவல் ஆய்வாளர் போட்டார் பாருங்க. அப்பயே எங்க அண்ணனுக்கு வந்து வேர்த்திச்சு, ஐயோ பெயில கீழே கேன்சல் பண்ணி விட்டானுங்கன்னா வெள்ளிக்கிழமை வேறையே 23ஆம் தேதி சனி ஞாயிறு கண்டிப்பா ஜெயில போட்டுருவாங்களே, நம்ம அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுமே, என்னடா பண்ணதுன்னு முழிச்சிருந்தாரு. ஆனா அந்த ஜட்ஜோ ரொம்ப ஷார்ப்பான ஜட்ஜ் போல, நீ வந்து என்னையே வந்து வழக்கை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என் மேலே குற்றச்சாட்டை வைக்கிற, சரி உன்னை எப்படி ஸ்லோவா கொலை பண்றோம் பாடுறான்ட்டு மனுஷன் வந்து கண்டிஷனா போட்டு, ஏங்க யாரும் அதெல்லாம் அந்த கண்டிஷன்லாம் ஆக்சுவலாவே பாத்தீங்கன்னா உண்மையான கண்டிஷன்ஸ் நார்மல் தான். ஒரு கோ அக்யூஸ்டு இருக்கீங்க, கேஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து எல்லாத்தையும் கலாச்சிங்கன்னு வீடியோ போட்டு இருந்தா அப்புறமா நீதிமன்றம்னா என்ன, ஒரு காவல்துறைனா என்ன, ஒரு பயம்னு இல்லாம சுத்திட்டு இருந்தா எப்படி? இவர இந்த நடுநிலையாளர் இந்த நடுநிலையாளர் பேரு தாங்க ரொம்ப டேமேஜ் ஆகுது. யாருங்க நடுநிலையாளரு? சவுக்கு வந்து சொல்லுவார், நான் நடுநிலையாளர் ஜேர்னலிஸ்ட். என்ன ஜேர்னலிஸ்ட் நீ? துட்ட பறிக்கிற ஜேர்னலிஸ்ட். நடுநிலையாளர்னா என்ன? எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது ஒன்னும் இல்ல. இந்த ஜீவனி ஏடிஎம்கேக்கு சல்லி தூக்கி நிற்கிற ஜீவன் இது. போயிட்டு அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மாநாட்டுக்கு எல்லாம் போயிட்டு கேன்வாசிங் பண்ணுவாரு. ஆக்சுவலா இவருக்கு பொறுப்பா இருக்கு ஏடிஎம்கேல கொடுத்திருந்தாங்க. இப்போ இவர் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறதும் ஃபுல்லா ஏடிஎம்கே ஆட்களை வச்சுக்கிட்டு தான். ஒண்ணு இல்ல, இப்போ இந்த மாலதி நிதிஷ் போன பிறகு இவர் சார் வந்து வீடியோ போட்டு இருக்காரு. அந்த வீடியோல இருக்கிற பசங்க எல்லாம் பாருங்க ஏடிஎம்கே டீம். அந்த ஒரு பையன் நேத்து ஒருத்தன் இணைஞ்சிருக்கான், நேத்தோ லாஸ்ட் அந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து இணைஞ்சிருக்கான். எழிலன்னு இவரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஆனா அவன் பேரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேஸ்புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா எழிலன் இல்ல, ஈஸ்வர் சைமன் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா ஈஸ்வர் சாம்சன் இருக்கு. ஒரு பேர்ல சுத்துறானுங்க. அவன் வந்து தலைமை கழக பேச்சாளரா ஏடிஎம்கேக்கு. சோ கூட வச்சுக்கிட்டு சுத்துறது ஃபுல்லா ஏடிஎம்கே டீம். ஏடிஎம்கே டீமை வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து ஒரு நடுநிலையாளர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவீங்க? திமுகக்கு எதிரா வேலை செய்யணும், திமுகக்கு எதிரா கருத்தை பரப்பணும், அவ்வளவுதான். அந்த பையன் எப்படி 2 பேர் வச்சுன்னு சுத்துறான்னு தெரியல. சரி ஈஸ்வர் சைமன் ஈஸ்வர் சாம்சன் சரி ஓகே, அதை விடு. இவர் ஏன் எழிலன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை 3-4 பேர் வச்சுப்பாங்க போல ஏடிஎம்கேல. நீங்க எந்த பேர் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்கடா, இல்ல நிக்நேமா கூட இருக்கலாம். சோ ஃபுல் ஏடிஎம்கே டீம் தாங்க இவர்கிட்ட இருக்குது. டிஎம்கே பத்தி அவதூறு பரப்பணும், யார்கிட்டனா காசு வாங்கிட்டு டிஎம்கே குத்தம் சொல்லணும், இதுக்கு மட்டும் தான் இவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் செக் தான். கண்டிப்பா February 2 February 3 மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ண. அதுக்காக தான் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டாரு. ஏன்னா கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டு இருந்தா அங்க வந்து மாட்டிப்பாரு நீதிபதி கிட்ட. நீ எப்படி நான் உன்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தானே எடுக்க போக சொன்னேன், நீ எப்படி கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடும். அதனால இப்போ வந்து வியூஸ் போனோம்ல, வியூஸ் போறதுக்காக விடை பெறுகிறோம் மக்களே அப்படின்னு போட்டுட்டு இப்ப February 2ஆம் தேதி 3ஆம் தேதி பெயில கேன்சல் பண்ணலாம், திருப்பி வந்து உட்காந்துருவாரு. நீதி வென்றது, சவுக்கு சங்கர் வென்றான் அப்படின்னு வந்து நின்றுவாரு. இதை வந்து நீதிபதி பார்க்கணும். பார்த்துட்டு இந்த ஜீவன்லாம் உண்மையிலே சொல்றேன் உள்ளதான் இருக்கணும்.